வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் குசீன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் 2 உருளைக்கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் அரைக்கிறது பார்த்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதை உப்பு, மஞ்சள், லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதுலேயே அந்த வெங்காயம், தக்காளி இதையே போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் இந்த இதுலேயே வதங்கினா நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 கப் தண்ணி முதல்ல விட்டுக்கங்க. எல்லாத்தையும் கிண்டிட்டு அப்புறம் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக 1.5 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. மட்டனும் தண்ணி விடும், அதனால் 1.5 கப் ஓகேவாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு எல்லாம் ஒரு கிண்டு விட்டுட்டு அப்புறம் விசில் வச்சிடலாங்க. நான் ஒரு 2 இல்லை 3 விசில் வைப்பேன். இங்கே ஃப்ரீசரில் வச்சு மட்டன் வர்றதுனால அது கரெக்டாக இருக்கும். விசில் அடங்கினதை எடுத்து பாருங்கள். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, பூரி எதோடு வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.